பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உலகின் மூத்த மொழி தமிழ், தமிழில் உயர்ந்த வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். அப்படிப்பட்ட அந்த உலக பொதுமறையான திருக்குறளை உலகெங்கும் நாம் பரவலாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே பல்வேறு முயற்சிகள் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக எடுக்கப்பட்டு வருகிறது. பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் நாம் 2018 ஒரு ஆய்வை தொடங்கினோம். சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நடந்து மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றார் என்று அன்னை தமிழை திருவில்லிபுத்தாரின் வழியோடு வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். யாழ் கல்வியும் சரி, நாங்கள் என்னதாங்க பண்ணுறோம்? ஏன்னா நிறைய பேருக்கு இருக்குல்ல, நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு சொன்னீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன இது, முற்றிலும் ஆங்கில சூழல். எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஆங்கிலம் ஆங்கிலம் ஆங்கிலம். அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, குழந்தைங்கிட்ட பேசும்போது நம்ம ஏதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலுமே ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆங்கில சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சமுதாயத்தில் தமிழ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மூத்த மொழி, உலகின் முதல் மொழின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கான இது இல்லை. பட் ஆனால் மூத்த மொழி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. அதை எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கடத்திடணும் வேட்கையில் தொடங்கப்பட்டதான் நம்மளோட யாழ் கல்வியும். 2019ஆம் ஆண்டு முதல்ல நம்ம ஆரம்பித்தோம். நிறைய பேரோட கேள்விகள் புதுசாக நிறைய பெற்றோர்கள் வந்ததுனால நாங்கள் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்காவில் போய் ஒரு சார்பு சான்றிதழ் வாங்கணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு, அவங்க நிறையா பண்ணுறாங்களே, ஏன் அவங்ககிட்ட வாங்கலை? இந்த கேள்வி நிறைய பேருக்கு உங்கள்கிட்ட இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களோட பாடத்திட்டங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முற்றிலும் அவங்க வந்து அந்த தமிழ் வழியிலேயே வந்து குழந்தைகள் படித்து தமிழ்லேயே பேசி இது பண்ணுறதுனால அவங்களால சில தமிழ் எழுத்துக்கள்லாம் ஈஸியாக, தமிழ் வார்த்தைகள்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் நம்ம நான் ரெசிடென்ட் தமிழ் என்ஆர்டி நம்ம வெளியில் இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து நம்மளோட அந்த தமிழோட இது உணர்வு, அந்த தமிழோட அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது உணர்வுன்னு சொல்கிறத விட தமிழை புரிஞ்சிக்கிற தன்மைன்னு சொல்லலாம். அதான் சரியான வார்த்தையாக இருக்கும். ஏன்னா சில இடத்துல வேலி அப்படின்னு சொன்னோம்னா கூட நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, வேலியா அப்படின்வாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெருமையான தமிழ் வார்த்தை, அது நிறைய பேர் மறந்துடும். அதனால வந்து சரி, இந்த குழந்தைங்களுக்கு தமிழ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். சரி, இந்த சேலஞ்ச் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கும்போது தான் நாகப்பன் ஐயா வந்து சொன்னாங்க,
அமெரிக்கன் தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஹூஸ்டன், அதாவது அமெரிக்காவில் வந்து அமெரிக்கன் தமிழ் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து நான் ரெசிடென்டல் தமிழுக்காகவே, அதாவது புலம்பெயர் தமிழர்களுக்காகவே அவங்க வந்து ஒரு பாடத்திட்டத்தை வரையறுத்திருக்காங்க. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க உடனே 1ல இருந்து 10க்கு போறதுக்கும் 1, 2, 3 அப்படி போறதுக்கும் வேணா வித்தியாசம். ஸோ இதுல வந்து ரொம்ப எளிமையா வந்து கடத்துறதுக்கு இந்த வழி நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வந்து அமெரிக்கன் தமிழ் அகாடமியோட அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாழ் கல்வியும் இங்க அமீரகத்துல சொல்லிக் கொடுக்குறோம். அமெரிக்க தமிழ் அகாடமியோட பாடத்திட்டங்களை பயன்படுத்தி இங்க அமீரகத்துல வந்து ஒரு செழுமையான தமிழ் கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். 2019 தொடங்கினோம் ஒரு இந்த துவக்க விழா. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா யாருக்காவது ஐடியா இருக்கா எத்தனை குழந்தைங்களை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு? 5, 7, 3, 4, 10 இல்ல 10லாம் போகல, அதுக்கு 9. எஸ் கரெக்ட். நான் வந்து பாத்தீங்கன்னா 2019 முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் போது 9 குழந்தைகள் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு எத்தனை பேர் படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 60, 300 இல்லைங்க, என்ன அந்த அளவுக்கு போகல. 1000 அது வந்து எங்களோட டார்கெட்ல இருக்கு. ஓகே, நான் சொல்லிடுறேன். 150 குழந்தைகள் படிக்கிறாங்க. ஓகேவா? இந்த வருஷம் கடந்த வந்து 5 ஆண்டுகள்ல 150 குழந்தைகள் படிக்கிறாங்க. இதுதான் முதல் வகுப்பு. என்னோட வீட்டில் முதல்ல ஆரம்பிச்சது. மூத்த ஆசிரியர் திரு மணி அவர்கள்லாம் முதல்ல கிளாஸ் எடுத்தாங்க. அது வந்து ஒரு மெமரிக்காக எடுத்து வச்சிருக்கோம். சரி, நம்ம வந்து யாழ் கல்வியும் சரி வெறும் தமிழ் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறோமா? ஏன் வந்து யாழ் கல்வியத்தை எல்லாரும் சேரணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யாழ் கல்வியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழை வந்து யாருன்னா சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாழ் கல்வியம் எந்த இடத்துல தனித்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மட்டும் இல்ல, தமிழோட தொன்மை பாரம்பரியம் அது எல்லாத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்ற ஒரு வேட்கையில நம்ம இது பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக திருக்குறள் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நடத்தணும். ஜனவரி 28ஆம் தேதி 2023 முதல்ல திருக்குறள் திருவிழா. அமீரகத்திலே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு குறள் சொன்னா 1 திராம் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா அந்த ஒரு திட்டத்தை வந்து இது பண்ணோம். அதற்கு எங்களுக்கு விதை போட்ட சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா அவங்க அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூஸ்டன் மாநகரத்தில் இதே விஷயத்த ஒரு குறள் சொன்னா $1 அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம அதே அப்படியே காப்பி வச்சிருக்கோம் திராம். சரி, விஷயமே வந்து நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் ஒரு பரபரப்பு இருக்கும் இல்லையா? நம்ம எப்படி பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்னு. நிறைய பேர் நீங்க போன வருஷம் வந்தவங்க இருந்திருப்பீங்க. அந்த இதுல ஒரு திருக்குறள் எனக்கு ரொம்ப முக்கியமான திருக்குறள் கேட்டீங்கன்னா, காண முயல் ஏறிய அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். காண முயல் எய்திய அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அதாவது ஒரு வேட்டைக்கு போறது பொருந்தோ இல்லையோ, யாழ் கல்விக்கு பொருந்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். 250 குழந்தைகள் 3500 திருக்குறள் போன வருஷம் சொல்ல வச்சோம். ஸோ அது வந்து ஒரு சாதனை நிகழ்வாக வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த 8th வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே, பங்கேற்ற எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுத்தாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 250 குழந்தைகள் 4 மணி நேரம் வந்து சொன்னாங்க 3700 திருக்குறள். இந்த வருஷம் எத்தனை நினைக்கிறீங்க? 300 கொஞ்சம் 320 குழந்தைங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 320 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 6144 திருக்குறள் வந்து அவங்க சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து கடைசியா முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 290 குறள். 290 பேர் தான் வந்திருந்தாங்க. எத்தனை குறள்ங்கிறத எங்க டீம் வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போன தடவை இந்த தடவை கிட்டத்தட்ட 20% அதிக மாணவர்கள் வந்திருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. திருமதி ரம்யா அவர்கள், கௌரவ ஆலோசகர் திரு நாகப்பண்ணையா எல்லா இடத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி இதை இப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து பண்ணுறோங்க. கிட்டத்தட்ட 30 ஆசிரியர்கள் நம்மகிட்ட இது பண்ணுறாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, தன்னார்வலர்கள் யாருக்கும் நாங்கள் பணம் கொடுக்குறது. இதுதான் வந்து எங்களோட மிகப்பெரிய பலம். மாணவர்கள் 150 மாணவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு அது போக ஆதரவாளர்கள், நிர்வாக உதவியாளர்கள் சொல்லி இத்தனை பேர் இருக்கோம்.
இப்படிதாங்க பண்றோம். முன்மலரை மலரை இருந்து நிலை 8 வரைக்கும் இருக்கும். இது எப்படி பண்றோம்னு கேட்டீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அதாவது மொழி திறன். 10 வயசு பையன் இது வரைக்கும் தமிழே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவனை போய் 10 வயசு ஆயிடுச்சு நான் வந்து நிலை 3ல போடுறேன் நிலை 2ல போடுறேன் அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு தெரியாதவன் நம்ம போய் நான் வந்து வயசாயிருச்சு அப்படின்றத பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஆளுகளுக்கும் நம்ம வந்து நிலை 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா பேசிக்ல இருந்து கற்றுக் கொடுத்தாதான் வந்து தமிழ் அவங்களுக்கு முழுமையாக சென்றடையும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கோம். என்னடா இவ்வளவுதான் பேசிட்டு எல்லாமே இலவசம் இல்லைங்க, நாங்கள் இலவசமாக பண்ணலை. ஏன் இலவசமாக பண்ணலைங்கிறேன்னு சொல்லணும்ல. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 500 கிராம் ஒரு குழந்தைகிட்ட வாங்குறோம். முதல் தவணையை வந்து 250 கிராமும் அடுத்த தவணை 250 கிராம். ஏன் நாங்கள் வந்து பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்குங்க. இப்போ அமெரிக்கன் தமிழ் அகாடமியோட கரிக்குலம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த தொகை நம்ம கொடுத்தாதான் அவங்க வந்து நம்மளுக்கு அந்த இதை கொடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்மள்ட்ட படிக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாடநூல் ஒரு பயிற்சி நூல். ஏன் வந்து தனித்திருக்கு நான் திரும்ப திரும்ப யார் கல்வியை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 நார்மலான ஒரு தமிழ் பெற்றோர் இருந்துச்சு என்ன பண்ணுங்க, தமிழ் எனக்கு தெரியாதா எடுத்து பண்ணிடுவேன் நான் பார்த்துக்கிறேன் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண கேட்டீங்க எடுப்போம். அடுத்தவங்க முதல் நாள் வந்து ஆனால ஆரம்பிக்கும். அடுத்து வந்து 2 பாட்டு சொல்லி கொடுப்போம். அடுத்து ஒரு கவிதை தான் ஒரு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் யோசிச்சு ஆரம்பிப்போம். அப்புறம் கொஞ்சம் இந்த நியூஸ் பேப்பர்லாம் கொஞ்சம் எடுத்து படிக்காது. அதுக்கப்புறம் ஏன் வந்து நாங்கள் வந்து இந்த இது பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துமே ஸ்ட்ரக்சர்டாக பண்ணணும் அப்படின்றக்காக. நம்மளோட கரிக்குலம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துலையுமே ஒரு பாடம் இருக்கும், ஒரு எழுத்து இருக்கும், ஒரு எண் இருக்கும், ஒரு கவிதை இருக்கும், ஒரு கதை இருக்கும். இது எல்லாம் கலந்த கூட்டு தான் வந்து நம்மளோட பாடத்திட்டம். அதனாலதான் இந்த அமெரிக்கன் தமிழ் அகாடமியோட அக்ரிடேஷன் வாங்கி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். 2022 50 மாணவர்கள் அமெரிக்கா முழுவதும் விரிவாக்கம் பண்ணணும். நம்ம வந்து கொரோனா பெருந்தொற்று டைமுக்குள்ள இணைய வழியில் எல்லாமே பண்ணதுனால 50 அப்பயே கலந்துட்டோம். 2024 அதாவது இந்த வருஷத்துல நம்ம 150 பணம் பண்ணிட்டோம். மற்ற வளைகுடா நாட்களில் இதுதான் முக்கியமானது. மற்ற வளைகுடா நாடுகளில் விரிவாக்கம் அப்படின்னு நம்ம பிளான் வச்சிருந்தோம். கத்தாரில் நம்மளோட முதல் குழந்தை அதாவது முதல் பையன் வந்து சேர ஆரம்பிச்சிட்டோம். கத்தாருக்கு போயிட்டோம். வளைகுடா நாட்டு அடுத்த வளைகுடா அதாவது ஒரு அமெரிக்கத்திலிருந்து அடுத்ததுக்கு போயிட்டோம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா போயிடுவோம். இதுதாங்க எங்களோட இலக்கு. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா? 2030 எங்களோட இலக்கு. நீங்க எல்லாரும் வருவீங்க நம்புறோம். 1000 பேரை கொண்டாந்து இப்படி உட்கார வைக்கணும். இதுதான் எங்களோட இலக்கு. இது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நம்பர் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாரும் நீங்க நம்பருக்கு பின்னாடி போறீங்க. இல்ல, இது வந்து ஒரு நம்பர் அப்படிங்கிறது ஒரு தலைமுறை. நான் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டுட்டு போறேன். அதுதான் நம்மளோட இதுவே. போன ஏப்ரல் 14 சித்திரை முதல் நாள் வந்து நம்மளோட இந்த வருஷத்துக்கான மாணவர் சேர்க்கை ஆரம்பிச்சிருச்சுங்க. ஜூன் 14 மாணவர் பதிவு நம்ம முடிச்சிருவோம். அப்போ முதல் பருவ கட்டணம் கட்டுவாங்க. அடுத்து வந்து கல்வியாண்டு ஆரம்பம். கல்வியாண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, ஏப்ரல்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஏன் வந்து அது கிளாஸஸ் மட்டும் லேட்டாக பண்றீங்க அப்படின்னு. நம்ம வந்து KHCA காலண்டரை ஃபாலோ பண்றோம். KHCA வந்து ரொம்ப கிளியரா அந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த 2 மாசமும் வந்து சம்மர் பிரேக், அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இறுதி பருவ கட்டணம் கட்டுறாங்க. அடுத்து மே 14 2022 கல்வியாண்டை முடிச்சிருவோம். ஸோ இதுதான் நம்ம போன வருஷம் நம்ம கிரியேட் பண்ண அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு. பத்திரிகை செய்திகள். சரி, இதை தவிர வேற என்ன பண்ணோம்? சரி, போன வருஷம் இது பண்ணோம், ஏதாவது ஒன்று புதுமையாக பண்ணணும். அதானே யாழ் கல்வியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வருஷத்துக்கு ஒன்று புதுமையாக. வருஷம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கதை சொல்லுதல் நிகழ்வு. சரி, என்ன பண்றோம்? கதை எல்லாருமே ஈஸியில நம்ம சின்ன பசங்க எல்லாருமே வந்து என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் என் பையனை பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் என் பையன் என்ன பண்ணுவாங்க, நைட்டு தூங்கும்போது வந்து அப்பா கதை சொல்லுப்பா அப்படிமா. நானும் 2-3 நாள் ஒரு சில கதையெல்லாம் சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் முடியல. ஸோ இதை வந்து இந்த குறை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா கதை சொல்லுதல் நிகழ்வுன்னு ஒன்று பண்ணுவோம். நம்ம ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் கதை சொல்றதுக்காகவே ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது கதைக்களம் அப்படின்ற ஒரு அமைப்பு. அந்த கதைக்களம் அமைப்பின் நிறுவனர் தான் திருமதி சி வனிதாமணி அருள்வேல். அவங்க கூட நம்ம டைப் பண்ணி மாசத்துக்கு ஒரு கதை. போன மாசம் அதாவது இதை வந்து நல்ல தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 14 சித்திரை 1 அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். முதல் கதையா எலிராஜா கதை. எத்தனை பேர் இதுல கலந்துக்கிட்டீங்க? ஓகே, எலிராஜா கதை முதல் கதையா போச்சு. அடுத்து நம்ம யாழ் கல்வி குழந்தைகள் நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி யார் வேணா கலந்துக்கலாங்க. ஏன்னா இதுல வந்து யாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் வேணா வாங்க, அதுதான் நம்மளோட இது.
அனைவரும் இணையலாம். மாணவர்களும் மட்டும் இல்லை, ஆசிரியரே இன்னைக்கு தேவைப்படுது. அதனால வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கே, சரி இந்த நிறுவனம் வந்து ஒரு நல்லா பண்றாங்க, உண்மையிலே தமிழுக்காக ஒரு சேவை ஆட்டம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்க கூட ஆசிரியர்களும் நீங்க சேர்ந்துக்கலாம். யார் கல்வியில் தகவல் இருக்கு அப்படின்னா சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக்காக நம்ம QR கூட அதில் சைடில் இருக்கு. நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்ல போகும். நீங்க அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா எங்க டீம் வந்து கால் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றி. தலைச்செல்வன் அவர்களுக்கு நன்றி. கவியரசியவை நல்லாலும் எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற ஒரு 10 நிமிஷம் பேசிக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கினேன். காரணம் என்னன்னா, இது ஒரு சரியான தளமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இங்கே மிகப்பெரிய ஒரு தமிழை நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள்கள் எல்லாமே வந்திருக்கிறீங்க. பொதுவாக இன்றைய சூழ்நிலைகள் வந்து மிக மோசமான ஒரு அவல நிலையில வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கு. குறிப்பாக மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய என்ன ஆலோசனைகள் ஃபீட்பேக் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நான் இங்கே மேடையிலே வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கு. என்னன்னா, தற்போது இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மிகப்பெரிய பிடிவாதத்தனம் அப்படின்றது மொபைல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் முழுவதுமாக மூழ்கி இருக்காங்க. முழுவதுமாக தமிழ் கல்வியுடன் சேர்ந்து தமிழ் விளையாட்டுகளையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையை இங்கே நான் வச்சுக்கிறேன். ஸோ வாரம் ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய தமிழ் விளையாட்டுகளை விளையாடும் போது வந்து அவர்களுக்கான பல செயல்பாடுகள் மூளையிலும் சரி உடல் ரீதியாகவும் சரி பல பக்குவம் அடைவாங்க. ஏன்னா இப்போ உள்ள தலைமுறைகள் ரொம்ப மோசமாயிட்டாங்க. வீடியோ கேம் கூட விளையாடுறதில்ல, வீடியோ கேம் விளையாடுறத பார்க்குறாங்க. அதே மாதிரி வீடியோ கேம் எவனோ ஒருத்தன் விளையாடுவான், அந்த வீடியோ கேம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னா அந்த வீடியோ கேம் விளையாடுற போது தோக்குறான் அப்படின்னாலே தோல்வி அக்செப்டே கிடையாது, உடனே ரீசார்ட் திருப்பி நம்ம விளையாண்டுருவோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பையன் என்னைக்கு விளையாட்டில் அடிபடுறானோ எப்போ தோக்குறானோ அப்படின்னா தான் அவன் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் அவனால் செயல்பட்டு வர முடியும். ஸோ யார் கல்வியரும் தொடர்ந்து தமிழக விளையாட்டையும் வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள் இன்றைய சூழ்நிலைகளில் வந்து நிறைய இடங்களில் வந்து நம்மளுடைய பொருளாதார வலிமை பெற வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழர்களாக நம்ம பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமை அடைய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையே நம்ம கிட்ட வந்து மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு அப்படின்னா, நீங்க இங்க யோசிச்சு பாருங்களேன். இங்க அமீரகத்தில் இருக்கோம், அமீரகத்தில் இருக்கிறதுல நம்மளுடைய விழுக்காடு, இப்ப நான் அதுக்கு உண்டான சர்வே நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து கிட்டத்தட்ட எத்தனை மக்கள் இருப்போம், நம்ம தமிழர்கள் எவ்வளவு பேர் இருப்போம்? கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் தமிழர்கள் வந்து நம்ம இருக்கோம், சரியா? ஆனா 5 லட்சம் தமிழர்கள் இருக்கிறதுல எவ்வளவு பேரு வேலைக்கு போறோம், எவ்வளவு பேர் தொழில் செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விழுக்காடு கூட கிடையாது. ஒரு விழுக்காடு கூட நம்ம ஒரு தொழில் முனைவர்களாவோ தொழில் செய்யக்கூடிய செயல்களோ வேலை நம்ம இல்லை. ஸோ இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைகள் வந்து அவங்க அதை நோக்கிய ஒரு பயணத்தை நம்ம கொண்டு வரணும். அது எந்த இடத்துல நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது நீங்க உங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னாலே தெரியும். ஏதாவது ஒரு குழந்தைகிட்ட வந்து உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேளுங்களேன், சும்மா கேளுங்க, உங்களோட லட்சியம் என்னம்மா? டாக்டர் ஆகணும். தம்பி உங்களோட லட்சியம்? போலீஸ் ஆபீசர் ஆகணும். சொல்லு, ஐபிஎஸ் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், லாயர் ஆகணும். கண்டிப்பா சகோதரி நாங்க எல்லாருமே வந்து 86 ஓகே. ஸோ எல்லாம் அந்த நாள்லேருந்து எல்லாருமே அந்த இதுல இருந்தா இருப்போம்னு நினைக்கிறேன். இது இப்ப இல்ல, தம்பிங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்களா, போலீஸ் ஆபீசர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படின்றதான் சொல்லுவாங்களே தவிர இங்க உள்ள யாருமே வந்து நான் ஒரு தொழில் முனைவர் ஆகணும், நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், நான் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும், நான் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கூட இங்க விதைக்கப்படுறதில்லை. அது மிகப்பெரிய தவறு. நம்ம எண்ணங்களை விதைச்சா தானே அந்த இடத்துக்கு நம்ம நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். இப்ப தம்பி சொன்னார்ல, ஒரு டார்கெட் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும்னு. இங்க இருக்கக்கூடிய இலக்கே நம்ம வேலைக்கு போகணும், ஒரு எம்ப்ளாயா இருக்கணும் தான் இலக்கே இருக்கு.
அப்புறம் எப்படி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும்? நம்ம பொருளாதாரத்தில் இங்கே வலிமை அடைய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. இங்கே நம்மளோட மலையாள சகோதரர்களை பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல 25 விழுக்காடுக்கு மேல அவங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 75 விழுக்காடு மேல அவங்க வேலைக்கு செய்யறவங்க அவங்க முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்ம தமிழர்கள் மட்டும் ஏன் வேலைக்கே போயிட்டு இருக்கணும்? தலைவருக்கு என்ன, இனி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், மற்றவர்களுக்கு வேலையை கொடுப்போம். அதுக்கு நம்ம எல்லாருமே உறுதுணையா இருப்போம். நம்ம அதோட செயல்பாடுகளை நம்ம பிள்ளைகள் கிட்ட இன்னையிலேருந்து சொல்லிக் கொடுங்க. இங்க அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உலக நாடுகள்ல இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு, அதை பயன்படுத்தணும். இன்னும் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுக்க விரும்புறேன். இது சரியான தளமும் கூட. நாங்க வந்து இது மாதிரி ஒரு உழவு சாதனை பண்ணோம். எதுக்காக அப்படின்னா வந்து நம்மளுடைய கையொப்பம் இருக்குல்ல, நம்மளுடைய சிக்னேச்சர் அப்படின்போம்ல, ஆட்டோகிராஃப் சிக்னேச்சர் எது வேண்டாலும் இருக்கட்டுமே, அது வந்து எப்படி வேண்டாலும் இருக்கலாம். ஆனா நம்ம ஏன் அது ஆங்கிலத்தில் போடுறோம் அப்படின்றதே தெரியல. இங்க இருக்கக்கூடிய யாழ் கல்வியகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி உங்களுடைய கையொப்பத்தை வந்து தமிழ்ல போடுங்க. இப்போ உள்ள நம்மளால மாற்ற முடியாது. இப்போ நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம், இனிமே மாற்ற முடியாது. ஆனா மாணவர்கள் இப்பயிலேருந்து மாற்றலாம். இன்னைக்கு அவங்க எங்களோட பொறுத்தவரை 10th சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி உள்ளவங்க மாற்றலன்னா மாற்ற முடியாது. பட் ஆனால் இப்போ உள்ள மாணவர்கள் எல்லாமே அவங்களோட கையொப்பம், சும்மா நீங்க ஒரு குதிரை வளர்த்தா கூட அதான் கையொப்பம். இங்க உள்ள அரபிஸ் எல்லாமே அரபியில தான் கையொப்பம் போடுறாங்க. ஆனா நம்ம தமிழர்கள் யாருமே தமிழ்ல கையொப்பம் போடுறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன? சொல்லி தந்ததும் கையெழுத்து போடணும்னாலே ஆங்கிலத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்றதான். என்ன வேணாலும் படிப்போம், ஆனா நம்மளோட கையொப்பத்தை வந்து இனி நம்மளோட பிள்ளைகள் எல்லாமே வந்து தமிழ்ல போட்டோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும். மற்ற இடங்கள்ல நாளைக்கு நம்ம பிள்ளைகள் எந்த ஒரு உயரத்துக்கு வேணாலும் போகட்டும், அங்க தமிழ்ல கையொப்பம் இருக்கும்போது தமிழனுக்கே உண்டான ஒரு பெருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து உலகத்துல எந்த தமிழ் மிஸ்டர் தமிழ்ன்றது இருப்பான், தமிழ் அரசன் இருப்பான், தமிழ் செல்வி இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பெயர்களையும் பிள்ளைகளுக்கு வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. தொடர்ந்து யாழோட பயணத்துக்கு நம்ம தவச்செல்வன் மட்டும் ஓடிட்டு இருந்தா பத்தாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஓடுவோம். அவங்களோட இலக்கு வந்து 1000, 2030 வந்து 2030 அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. 2025 2025 மாணவர்களை சேர்க்கிறதுக்கான முயற்சியை அவர் மட்டும் எடுக்காம நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுத்தோம்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் மொபைல்ல வந்து ஒரு 10 தமிழ் பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு தமிழ் தெரியல அப்படின்றத பெருமையா பேசலாம்னா அவனுக்கு கேவலமா பாருங்க. ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னா, ஏன்னா தாய்மொழியே தெரியல, உனக்கு தாய் அடையாளம் தெரியலன்னா அப்புறம் என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி பாருங்க. அப்போ இதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து உறுதுணையா நம்ம மொபைலில் உள்ள கான்டாக்ட்ல உள்ளவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி தமிழை கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் வந்தாலும் அடுத்த கூட்டம் அடுத்த ஆண்டு 2025 மாணவர்களோடு நம்ம சந்திக்க நேரிடும் என்பதை சொல்லிக்கிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. உமர் அவர்களுக்கு நன்றி. அவரோட கோரிக்கைகள் ஏற்கப்படும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. ஈதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே பொன்மொழியா போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா, செந்தில் பாலாஜி அவங்களுக்கு பரிசு கொடுக்க ஆர்ஜி அஞ்சனா அவர்களே வரைக்கும். மூன்றாவது பரிசு சிறப்பா சூப்பர். டிடி 196 சாய் ஸ்ரீ 202 டிடி 196 சாய் ஸ்ரீ பரிசு சொல்லுங்க. துணை முதல்வரையும் சேர்த்து கிடைக்கும். முதல் பரிசு
உங்களோட பலத்த கரகோஷத்தோட TT318 குருஷாலி பாலாஜி 217 TT318 குருஷாலி பாலாஜி 217 பரிசு வருங்க துணை முதல்வர் ஆர்ஜி அஞ்சனாவோட சேர்ந்து துணை முதல்வர் நரேஷும் வழங்குகிறோம். TT318 குருஷாலி பாலாஜி உங்களோட பலத்த கரகோஷம் பத்தாதுங்க சொல்லியிருக்கீங்க. தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா உணர்விட்ட தமிழுக்கும் உண்மையாய் நன்றியை கூறுவது. இவ்விழாவை வெற்றிகரமாக எவ்வளவு நன்றிகள் கூறினாலும் அது தங்களுடைய ஆதரவுக்கு ஈடாகாது. இருந்தும் யாழ்களிடத்தின் மனமார்ந்த நன்றிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். நிதி என்பது எந்த ஒரு நாட்டிற்கும் நிறுவனத்திற்கும் மிக முக்கியமானது. ஒரு தினம்தான் என்றாலும் 100 குரல்கள் 100 குழந்தைகள் என்று பார்க்கையிலே நிதி மிக முக்கிய பங்களிக்கின்றது. இவ்விழா சிறப்பாக நடைபெற நிதியுதவி அளித்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் புரவலர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை போல தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ் வளர்ப்பை மட்டும் எண்ணமாய் கொண்டு தங்களது அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு கடந்த 2 மாத கல்வியக ஆசிரியர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மழலை தமிழ் கேட்டு அமீரகம் முழுவதும் இருந்து இங்கு வந்து அபுதாபி புஜேரா ராசகேமா என்று எங்கிருந்தெல்லாமோ இங்கு வந்து மாணவர்களுக்கு மதிப்பெண் அளித்து எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நடுவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற மிக முக்கியமான காரணம் தன்னார்வலர்கள், எண்ணற்ற ஆர்வலர்கள். முகம் தெரியாமல் நேற்று முழுவதும் இன்று முழுவதும் பணமுடிப்பு, பரிசுப்பை, சான்றிதழ் என 100கணக்கான வேலைகளில் எதிர்பார்ப்பில்லாமல் ஈடுபட்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இவ்விழா சிறப்பாக நடைபெற இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அமீரக வானொலியின் மிக முக்கிய நபர் ஆர்ஜி அஞ்சனா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இவ்வளவு பேர் ஒத்துழைப்பு அளித்தாலும் இவையெல்லாம் வெற்றி பெற முக்கிய காரணம் குழந்தைகளும் பெற்றோர்களுமே. மழை, வெள்ளம், ஆயிரக்கணக்கான இடையூறுகள், பள்ளிகள், தேர்வுகள் இவையெல்லாம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட்டு தமிழாகத்தால் குரலை மனனம் செய்து குழந்தைகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் எவ்வளவு நன்றி கூறினாலும் அது ஈடாகாது. உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். உண்மை சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் உங்களது பேராளர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தமிழுக்கு அமுதென்று பெயர். இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறி எனது உரையை முடிவிக்கிறேன். நன்றி.